Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து 2 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் காஃபூர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகாரப்பூர்வ போர் அறிவிப்பு மட்டுமே இன்னும் வெளியாகவில்லை. அதை தவிர ஒரு போருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் தற்போது எல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று பாகிஸ்தான் எல்லையில் சென்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை இந்தியா உள்ளே புகுந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தற்போது பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் காஃபூர் புதிய பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய பேட்டியில் இன்று காலை இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்தது. இதனையடுத்து அந்த போர் விமானங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் நாங்கள் 2 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். இன்று காலைதான் இந்த 2 இந்திய விமானங்களை வீழ்த்தினோம். ஒரு விமானம் இந்திய எல்லையில் விழுந்தது என்றும் இன்னொரு விமானம் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் விழுந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு ஒரு இந்திய போர் விமானத்தின் விமானியை கைது செய்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை இந்திய போர் விமானம் MiG-21 வெடித்து சிதறியதாக செய்தி வந்தது. அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட விபத்தா இல்லை இந்த விமானம்தான் தாக்கப்பட்டதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.